கவிமுன்றில் கலந்துரையாடல் ஒன்றுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று கவிஞர் மனுஷபுத்திரன் அவருடைய கவிதைகள்ல மிஸ் யூ என்கிற கவிதை தொகுப்பு எடுத்து திவ்யா பன்னீர்செல்வம் நமக்காக பேச வந்திருக்கிறார். அவர் மிஸ் யூ கவிதை தொகுப்பில் இருக்கிறது மொத்தம் 1850 கவிதைகள். அதில் ஒரு 10 கவிதைகளை தேர்ந்தெடுத்து திவ்யா பன்னீர்செல்வம் அவர்கள் பேச வந்திருக்கிறார். உங்களில் யாராவது மிஸ் யூ கவிதை தொகுப்பை பார்த்தது இல்லை அப்படின்னா இதுதான் அது. இது வந்து ஒரு சாதாரண புத்தகம் கிடையாது. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி விட ரொம்ப பெரிய ஒரு புத்தகம். 2.5 கிலோ கிட்ட இருக்கும். சரிங்களா? இது வந்து வாங்கி படிக்கிறதுக்கே பல நாட்கள் ஆகும். ஸோ நம்ம அந்த அந்த புத்தகத்தை படிச்சுதான் அதுல இருந்து ஒரு 10 கவிதைகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க திவ்யா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஆக நேரம் தாழ்த்தாம நம்ம நேரா திவ்யாவுக்கே போயிடலாம். திவ்யா ஆரம்பிங்க. நன்றி அண்ணன், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா அண்ணன் சஸ்பென்ஸ் உடைச்சிட்டாரு. ஏன்னா நானும் வந்துட்டு அந்த புத்தகத்தை காட்டலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். ஆனா அன்வர் டீச்சர் முதல்ல காட்டினோடனே அடே எங்க அப்பான்னு ஒரு இது கொடுத்தோன்னே ஓகே அப்ப எல்லாத்துக்குமே ஷாக்கா இருக்கும் அப்படின்னு பாருங்க. அண்ணன் டம்பிள் தூக்குற மாதிரி தூக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த புத்தகம் வந்துட்டு வெயிட்டு, அது எந்த அளவுக்கு வெயிட்டோ அந்த அளவுக்கு வந்துட்டு கருத்துக்களும் வந்து வெயிட்டா கொடுத்திருக்காரு கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள். ஸோ அந்த விதத்துல இவ்வளவு பெரிய ஒரு புக்கு அவர் நமக்காக கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம் இந்த வேளையில். அந்த வகையில இன்று கவிமுன்றில் கவிதை கலந்துரையாடல் இது 1ஆவதா நம்ம செய்யறோம். அதாவது இந்த புது செஷன் 1ஆவதா நம்ம செய்யறோம். இந்த ஒரு கலந்துரையாடலுக்கு என் கூட நான் என்ன சொல்ல போறேன்னு கேட்கறதுக்கும், அந்த புத்தகத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கும், எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம 10 கவிதை தான் எடுத்திருக்கோம். அந்த வகையில இன்று இங்கு நுழைந்திருக்கும் அனைவருக்கும் வந்துட்டு மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க எல்லாத்தையும் சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா நீண்ட நாளுக்கு பிறகு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம கலந்துரையாடுற மாதிரியான ஒரு செஷன்ல இருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கவிஞர் வெயில் அவர்கள் வந்துட்டு நமக்கு வந்து அவங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் கேமரா ஆஃப் பண்ணிட்டு டாட்டா பாபாய் சொல்லிட்டு போயிடுவோம். இன்னைக்கு வந்து நீங்களும் எல்லாருமே வந்து உங்க கருத்தை சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நான் கவிதையை வந்துட்டு ஒரு வாரத்துக்கு இல்ல ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடிக்கே அனுப்பிட்டேன். அதனால ஸோ நான் ரொம்ப வேகமா எதுவும் போறேன் அப்படின்னு சொன்னா பார்த்து நீங்க நிறுத்தி நிதானமா சொல்லு திவ்யா, நீங்க சொல்லலாம். ஓகே, அந்த வகையில் இன்று நான் எடுத்திருக்கிற இந்த புத்தகம் வந்துட்டு கவிஞர் மனுஷபுத்திரன். அவரு பலருக்கும் பரிச்சயமான ஒருவராக தான் இருப்பாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா 10 தலை படத்துல சூப்பர் டிலக்ஸ் அந்த படத்தெல்லாம் வந்துட்டு அவங்க நடிச்சிருக்காங்க. அதை தாண்டி வந்து ஒரு கவிஞர் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய முகநூல் பக்கம், படவரி பக்கம் இதெல்லாம் கூட வந்துட்டு அந்த கவிதைகளை வந்து பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வருஷமா கூடுதலாவே வந்து அவர் எழுதியிருக்கிற ஒரு புத்தகம். அது வெயிட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? அண்ணன் காட்டாங்க, இப்ப நானும் காட்டுறேன். ஸோ இந்த புத்தகத்துக்கு பின்னாடி வந்துட்டு அவருடைய ஒரு அணித்துறை மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நான் வாசிக்கிறேன். அது எல்லாருமே கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கேளுங்க, நான் வாசிக்கிறேன். இந்த முறையும் இதற்கு மேல் எதுவுமே சொல்ல முடியாமல் போனதால் தான் அதற்கு பதிலாக இவ்வளவு கவிதைகள் எழுதப்பட்டுள்ளன. இந்த நூற்றாண்டின் பிரியத்தின் பரிதவிப்பையும் கேவல்களையும் இந்த தலைமுறையின் அந்தரங்க உலகின் காட்சிகளையும் இக்கவிதை தொகுப்பு போல சொன்ன பிரிதொன்று எதுவும் இல்லை. நவீன கவிதை மொழியின் குறுகிய வட்டங்களை தகர்த்து அதை வெகுசன மொழிகளாக மாற்றியதன் மூலம் மனுஷபுத்திரனின் மொழி தமிழ் கவிதைக்கு ஒரு புதிய தடத்தை உருவாக்கியிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னாக்க, இன்றைய இளைஞர்களுடைய அந்தரங்க விடயங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரிவின் துயரம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்குறைய இந்த கவிதைகள் எல்லாமே வந்துட்டு நீங்க பார்த்துருந்தா உங்களுக்கு அனைவரும் படிச்சோடனே புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு சில கவிதைலாம் வந்து நம்ம படிச்சோம்னாலே புரியாது. மறுபடியும் நம்ம படிக்கணும். அது நம்மளுக்கு நிறைய சிந்தனைகள் தரும். இந்த கவிதையில நிறைய சிந்தனைகள் இருக்கு. அதே சமயத்துல படிச்சோடனே நமக்கு புரியுற மாதிரியும் இருந்திருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் அது ஃபீல் ஆயிருக்கும். இப்ப பரவாயில்லையே, இந்த மாதிரி நவீன கவிதை புது கவிதை அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு புரியுதே அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு வந்து பலருடைய கவிதைகள் வந்து புரியறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். அதனால நான் சொல்றேன். ஸோ அந்த வகையில இந்த புத்தகத்துல மொத்தம் 1798 கவிதைகள் இருக்கின்றன. மொத்தம் 2288 பக்கம். நம்ம திருக்குறளை விட கூட தான் இருக்கு. ஓகே, அதை கருத்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நான் கவிதைக்கு போயிடலாம். ஆக்சுவலா 10 கவிதைன்னு சொன்னாங்க. ஆனா அதுல 11 கவிதை கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் தேர்ந்தெடுத்த எல்லா கவிதையுமே வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டான கவிதை தான். ஏன்னா அதுல பெரும்பாலுமே வந்துட்டு சின்ன கவிதைகளா தான் வந்து இருந்தது. அதை தாண்டி ஒரு மினிமம் ஒரு பக்கத்துக்கு இருக்கும், மேக்சிமம் 1.5 பக்கம் அந்த மாதிரி தான் இருந்தது. நான் வந்துட்டு பெருசா இருக்கிறதெல்லாம் எடுக்கல. சின்னதா
படிச்சோனயே ஓ இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு இருக்கிற மாதிரியான கவிதைகள் எடுத்தேன். ஏன்னா 1798 கவிதையில 10 கவிதை தேர்ந்தெடுக்கிறது கடினம் பாருங்களேன். அதனால அந்த வகையில முதல் கவிதை வந்துட்டு வேறொன்றும் இல்லை. ஆனா இதுதான் முதல் கவிதையா? ஓகே அண்ணே. சரி. ஏன் இதுனாக்க, இந்த கவிதைய வந்து நான் ஒரு 3 பேர்கிட்ட வந்து கலந்துரையாடினேன். ஒரு சின்ன கவிதை தான். ஆனா, ஏன் வந்துட்டு இத நான் 3 பேர்கிட்ட கேட்டேனாக்கா, அவங்கவங்களோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா, ஒரு விதத்துல நான் பார்த்த பார்வையும், அவங்களுடைய பார்வையும் வேறு மாதிரி தான் இருந்தது. அந்த வகையில இந்த கவிதைய வாசிக்கிறேன் முதல்ல பாருங்க. கனவில் தேம்புதல். இதுதான் தலைப்பு. சொல்ல முடியாத அன்பின் விசும்பலோடு சிறுபொழுது தூங்கிப் போவேன். என்னை நானே அணைத்து ஆற்றுப்படுத்த வேண்டும். நான் கனவில் தேம்புவதை கேட்க எனக்கே தாளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிருக்கும். ஒரு பிரிவு. ஸோ அந்த பிரிவு மூலியமா வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது எந்த மாதிரியான பிரிவு வேணாலும் இருக்கலாம். இவரு பிரிவுன்னு சொன்னதால வந்துட்டு, அதுவும் இளைஞர்களுடைய அந்தரங்கம் அப்படின்னு சொல்றது வெறும் காதல் பிரிவா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா அவர் அத மீன் பண்ணி எழுதியிருக்கலாம். ஆ படிக்கிற நமக்கு, கேட்கிற உங்களுக்கு அந்த மாரின்னு சொல்லும்போது, உங்களுக்கு என்ன நமக்கு என்ன தோணுதோ அத நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி. ஸோ பிரிவுன்னு சொல்லும்போது, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏதோ ஒரு பிரிவு. ஓகேவா? அந்த பிரிவு எப்பயுமே வந்துட்டு ஒரு பிரிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம ரொம்ப உடைஞ்சு போய், அது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு வந்துட்டு அழுவோம். நம்ப யாரு அப்படின்றது அப்பதான் தெரியும். நம்ம அழுவோம் அப்படின்றதுலாம் அப்பதான் தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு போகும். அந்த மாரி சொல்ல முடியாத அன்பின் விசும்பல்ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரியும். அந்த அழுகை வரும்போது வந்துட்டு விசும்பி அழுவுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே யாருக்கும் தெரியாம அப்படி அப்படி தேம்பி தேம்பி அழுவுறது. அந்த மாதிரி. ஸோ சிறு பொழுது அந்த மாரி நேரத்துல வந்துட்டு ஒரு சிறு பொழுது வந்து நான் தூங்கி போயிருவேன். என்ன நானே ஏன்னா வேற யாரும் இல்ல. என்ன நானே வந்துட்டு அணைச்சு, எனக்கு நானே வந்து ஆறுதல் சொல்லிக்கிற ஒரு சூழ்நிலை. இது ஏன் அப்டின்னாக்க, கனவுல வந்து நான் தூங்குனதுக்கு அப்புறம் கனவுல நான் தேம்பி தேம்பி அப்ப கனவுல கூட அந்த பிரிவின் துயரம் வந்து தாங்க முடியாம, ஆ நான் தேம்புவேன் பாருங்களேன். அந்த ஒரு சூழல் வந்துட்டு அத வந்து நான் என்னாலயே கேட்டுக்க முடியல. அத என்னாலயே சகிச்சுக்க முடியல. அதனால வந்துட்டு சொல்ல முடியாத இந்த அன்பின் விசும்பலோடு நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். என்ன ஆற்றுப்படுத்துவது என்ன நானே வந்துட்டு ஆறுதல் செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாரி. இது வந்து என்னுடைய ஒரு புரிதல். அப்ப இன்னொரு புரிதல் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, என்ன நான் ஆற்றல் ப அ அ என்ன சொல்றது? அ என்ன நான் வந்துட்டு சமாதானப்படுத்திக்கிறதுக்காகவே வந்துட்டு இந்த மாதிரியான நேரத்துல நான் தூங்குவேன். அப்படின்றதும் வந்துட்டு ஒரு பார்வையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் 2 விதமா இங்க எடுத்து வைக்கிறேன். பிறகு உங்களுக்கு ஏதாவது பார்வை இருந்தா சொல்லுங்க. அந்த டேட்லாம் பார்த்துக்கங்க. அவர் வந்து என்னைக்கு எழுதியிருக்காரு, எத்தன மணிக்கு எழுதியிருக்காரு, அதுவரைக்கும் குடுத்திருப்பாரு அந்த புத்தகத்துல. ஸோ அடுத்து என்ன? ஓகே. ஆ வேறொன்றும் வேண்டியதில்லை. இது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு எனக்கு படிக்கும்போது. என்னன்னாக்க இந்த புத்தகம் மிஸ்யூன்னு போட்டிருந்ததுல நான் தலைப்ப பார்த்தோனே நான் என்ன நெனச்சேன்னா, ஒருவேள ரொம்ப வந்துட்டு காதல் பிரிவு பத்தி தான் பேசியிருப்பாங்களோ அப்படின்னு நெனச்சேன். ஆனா இந்த கவிதைய படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னாக்க, ஆ அதையும் தாண்டி வாழ்க்கையோட சூழலையும் வந்துட்டு எடுத்து வைக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கனவு இருக்கும். அ ஏதாவது ஒண்ணு செய்யணும். இந்த உலகத்துக்கே அப்பாற்பட்ட மாரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம கனவா வச்சிருந்திருப்போம். சின்ன பிள்ளைல இருக்கும்போதெல்லாம் நம்மளுக்கு சூப்பர்மேன்லாம் பார்த்தா நம்ம சூப்பர்மேன் தோணும், ஸ்பைடர்மேன் தோணும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். இப்படி செஞ்சா கம்மு வராது. ஸோ அந்த மாதிரி அத சொல்றேன் நானு. அதெல்லாம் வந்து ஆனா நம்மளுக்கு கனவா இருந்துச்சு. இந்த கவிதைய பாருங்க. பிரம்மாண்டமான கனவுகளிலிருந்து உலகை வெல்லும் கனவுகளிலிருந்து இச்சை இச்சையின் கனவுகளிலிருந்து மறுபடி ஆதாரமான கனவுக்கு திரும்பி விட்டேன். எனக்கு காய்ச்சல் வராமல் இருந்தால் போதும். எனக்கு தொற்று வராமல் இருந்தால் போதும். வெண்டிலேட்டரை சந்திக்காம இருந்தால் போதும். வேறொன்றும் வேண்டியதில்லை. ஸோ இதுதான் கவிதை. படிச்சோனே நம்மளுக்கு அதான் புரிஞ்சிருக்கும். அதாவது ரொம்ப பெரிய கனவெல்லாம் கண்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் வேண்டாம். இந்த உலகையே நான் வந்துட்டு ஆட்டி படைச்சு நான் தான் வந்துட்டு அதுக்கு தலைவனா இருக்கணும்னு நெனச்சேன். அதுவும் வேண்டாம். ஆசை அப்படின்ற பேர்ல வந்து நம்ம நெறைய ஆசை வச்சுட்டு ஒரு ஒரு கனவு வச்சிருப்போம். நான் இத ஆவ போறேன், நான் அது செய்ய போறேன், இப்படி இப்படின்னு. அந்த மாரி எதுவுமே வேணாம். நான் இந்த அ டிராமாட்டிக் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு ரியாலிட்டிக்கு வந்து வரேன். ரியல் எல்லாம் வேணாம், நான் ரியலுக்கு வரேன். ரியலுக்கு வந்து நான் பார்க்கும்போது, இங்க பெருசா எனக்கு இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எனக்கு என்னோட ஆரோக்கியம் நல்லா இருந்தா போதும். நான் சக மனுஷங்க கூட ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைத்தால் போதும் அப்படின்ற மாரி தான். அதனால தான் எனக்கு காய்ச்சல் வேண்டாம். எனக்கு தொற்று வராமல் இருந்தா போதும். வென்டிலேட்டர் வேண்டாம். அதாவது இது கோவிட் காலகட்டம். அது பாருங்க 2021 எழுதியிருக்காரு அவரு. அதனால வந்துட்டு அதனால வந்துட்டு அந்த மாரி ஒரு சிந்தனையில அவர் எழுதியிருப்பாருன்னு நெனைக்கிறேன். அதாவது
நம்மளுக்கு எந்த அந்த அந்த காலகட்டம் நமக்கே தெரியும். அடுத்தடுத்து ஒரு ஒரு உயிர் போய்க்கிட்டு இருக்கும்போது, ஐயோ! அடுத்து நம்ம அந்த லிஸ்ட்ல எப்போ வந்துருவோமோ! வராம இருக்கணுமே! நம்ம எப்படி வந்துட்டு தற்காத்துக் கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெறைய இது பண்ணிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல வந்துட்டு நம்மளுக்கு காசோ, அதாவது பணமோ அல்லது பொறாமை குணமோ இது எதுவுமே வந்து பெருசா இருந்திருக்காது. எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமா போட்டு, "சாமி எனக்கு எதுவும் வராம காப்பாத்து" அப்படின்ற ஒரு இதுல மட்டும் இருந்திருப்போம். ஸோ அதுதான் வந்துட்டு நிஜம். மத்தது எல்லாமே வந்து பொய் அப்படின்றது. அடுத்து என்ன? ஓகே. பிரிவினும் பழக்கம். இதான் 3வது கவிதை. இந்த கவிதை பார்த்தீங்கன்னா, ஓகே. இது சின்ன ஒரு கவிதை தான். இந்த பிரிவுகள் நல்லதுதான். இல்லாமலே போகும்போது சற்றே பாரம் குறைந்தாற் போல் இருக்கும். எல்லாவற்றையும் போல அதுவும் ஒரு பழக்கம் தானே! நல்ல கவிதை. ஆ இது உண்மதான் என்னைய கேட்டா. நான் ஒரு கவிஞருடைய கவிதை படிச்சிருக்கேன். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, காதல்ல வந்துட்டு ஏற்படுற அந்த பிரிவு அப்படின்றது வந்துட்டு, ஆ ஒரு டாக்டரும் ஊசியும் போல அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஆ அது ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த ஊசி போடும்போது டாக்டர் நம்ம வந்து கடுப்பாவோம். ஐயோ! டாக்டர் ஊசி போடுறாரே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஊசி குத்த தான் செய்யும். ஆனா அது போட்டா தான் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்காவது அந்த ரணம் இல்லாம நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரோக்கியமா நம்ம ஆவோம். அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே எனக்கு இந்த கவிதை படிக்கும்போது அதே மாதிரி தான் இருந்தது. ஏன்னா பிரிவு அப்படின்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு பாலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது 2 பேர் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிரிவு ஒண்ணு வந்தாக்க கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பாங்க பாருங்க. அமைதியா இருக்கும்போது, அவங்க நடந்த நெறைய விஷயங்கள வந்து திருப்பி ரீகால் பண்ணி பார்ப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு நடந்துச்சே, இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ, அப்ப திருப்பி அவங்க ஒண்ணு சேருவாங்க. இப்போ ஒருத்தவங்க பிரியறாங்க அப்படின்னு சொன்னா, 2 பேரும் திருப்பி இணையறதுக்கு அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? சோ, அந்த மாதிரி சொல்லும்போது, எனக்கு இந்த கவிதை படிக்கும்போது, ஆமா பிரிவும் ஒரு ஒரு விதத்துல வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா, அங்க வந்துட்டு சண்டைகள் குறைந்து போகும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா, அந்த விஷயம் இல்லாமலே போகும்போது, பரவால்ல. ஏதோ ஒண்ணு குறைஞ்சிருச்சு. ஏதோ ஒரு சண்டைய போட்டுக்கிட்டே டெய்லி சண்டை போட்டுட்டே இருந்துட்டு, அதே தலையில நம்ம தூக்கிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்மளுக்கு இன்னும் டென்ஷனா இருக்கும். சோ, அந்த மாரி நேரத்துல இந்த பிரிஞ்சு போய் கொஞ்ச நேரம் அது பாரம் இல்லாம இருக்கும் அப்படின்னு. அதுலயும் அவர் என்ன சொல்றாரு பாருங்க கடைசியா, எல்லாவற்றையும் போல அதுவும் ஒரு பழக்கம் தானே. ஆமா தானே. இங்க நெறைய பேர் நெறைய வகையான பிரிதல வந்துட்டு எதிர்நோக்கி இருந்திருப்போம். ஆ பிரிவு அப்படின்றது இல்லாம இங்க யாருமே இருந்திருக்க மாட்டோம்னு நான் நெனைக்கிறேன். ஏதோ ஒரு வகையில அது காதல் மட்டும் சொல்லல, எல்லா வகையிலயுமே இருக்கலாம். எல்லா உறவுலயும் இருக்கலாம். அப்படின்றபோது, அப்ப அந்த பிரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் அது பழகிரும். சோ, அதுவும் எல்லாத்து மாரியும் ஒரு பழக்கம் தான் அப்படின்றது தான் எங்க கவிஞருடைய கருத்தா வந்துட்டு, ஆ என்னுடைய பார்வையில் நான் பார்க்கின்றேன். என்ன அடுத்து? ஓகே. அடுத்த கவிதை "ரத்தம் சிந்துதலை காண". சோ தனித்தனியா பார்க்கலாம். சிந்துதலை காண அதாவது ரத்தம் சிந்துறத பார்க்கும்போது அப்படின்ற மாரி அவர் தலைப்பு வச்சிருக்காரு. அதாவது உயரத்திலிருந்து விழும் கண்ணாடிகள் தான் அத்தனை சில்லுகளாக சிதறுகின்றன. கனமான ஒரு பாறாங்கல் தான் நதியின் ஆழத்தில் எங்கோ மூழ்கி போகிறது. மிருதுவான சருமங்களிலேயே கத்திகள் ஆழமாக வெட்டுகின்றன. எனது இந்த பிரியம் குருதியைப் போல அடர்த்தியாக இருந்ததாலேயே என் ரத்தம் சிந்துதலைக் காண எனக்கு தலை சுற்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பாலும் நெறைய பேத்துக்கு வந்து இந்த ஒரு இது இருக்கும். அதாவது ரத்தத்த பார்த்தா மயக்கம் வரும். சில பேர் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. சோ அந்த பேஸ் பண்ணி இந்த கவிதைய வந்து அவங்க எழுதியிருக்காங்க. அதாவது இத படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா, இது அத நினைச்சு அவர் எழுதியிருப்பாருன்னு தெரியல. ஆனா இது படிக்கும்போது ஏன் இப்படி அப்படின்ற மாரி இருந்துச்சு. அதாவது நமக்கெல்லாம் வந்துட்டு ஒரு கஷ்டமான சூழல்ல திருப்பி அடிக்கு மேல அடி விழுந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்மலாம் கண்டிப்பா இத நெனச்சிருந்திருப்போம். என்னன்னாக்க, நான் தான் ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஏன் கடவுளே எனக்கு திருப்பி திருப்பி அதே கஷ்டத்த குடுக்குறீங்க? இல்ல வேற கஷ்டத்த குடுத்துக்கிட்டே இருக்கீங்க? அப்படின்ற மாரி நம்ம வந்து பெரும்பாலும் நெனைப்போம். நான் நெனச்சிருக்கேன். ஓகேவா? ஏற்கனவே ஒரு கஷ்டத்துல இருப்பேன். அதுக்கு மேல திருப்பி இன்னொரு கஷ்டம் வரும். அட என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இத நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க பாருங்க, மிருதுவான சருமங்களிலேயே கத்திகள் ஆழமாக வெட்டுகின்றன. அந்த வரிய பாருங்க. அத பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, சருமம் தான் மிருதுவா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கடவுள் நம்மள படைச்சுட்டாங்க. அப்ப அந்த கத்தி குத்தும்போது, ஆனா அது ஆழமா இறங்காம ஒரு சூழல் வந்து கடவுள் வச்சிருந்திருக்கலாம். கடவுளோ, இயற்கையோ அத நான் அந்த பேஸ்ல கொண்டு போறேன். அந்த மாரி வச்சிருந்திருக்கலாம். அதுதான் ஆல்ரெடி சருமம் படிச்சுட்டாரு. ஆனா கத்தி இறங்காத அளவுக்கு வச்சிருந்திருக்கலாம். சோ இங்க கொலைன்னு ஒண்ணு நடந்திருக்காதே! அப்டின்ற மாரி நான் யோசிச்சேன். ஆனா அது கவிஞர் அந்த மாரி யோசிச்சிருப்பாங்க. அதனால தான் இத எழுதியிருப்பாங்களான்னு தெரியல. பட் எனக்கு வந்து அது படிக்கும்போது அப்டி தோணுச்சு. அப்டின்றபோது, உயரத்திலிருந்து ஒரு கண்ணாடி விழுது, சிதறி போது. அதே மாதிரி ஒரு பாறாங்கல்லு, அதுதான் கடல்ல போயிட்டு மூழ்கணும்னு இருக்கு. அதே மாரி தான் அந்த சருமம்.
சோ இந்த மாதிரியான விஷயங்கள வந்துட்டு உவமையா குடுத்துட்டு, இந்த மாதிரி தான் என்னோட இந்த பிரியமும். குருதியை போல வந்துட்டு ரொம்ப அடர்த்தியா இருக்கு. அதுல தான் வந்துட்டு காயங்கள வந்து ஏற்படுத்துறாங்க. என்னோட இந்த பிரியம், என்னுடைய இந்த அன்பு, நான் காட்டுற ஒரு ஆள் மேல காட்டுற அன்பு அப்படின்றது வந்துட்டு, ஆ ஒரு குருதி மாதிரி. அவங்க வந்து அதிலேயே திருப்பி, திருப்பி குத்தி, குத்தி என்ன வந்து காயப்படுத்துறாங்க அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அதாவது இதுவும் வந்துட்டு ஒரு பிரிதல் நிமித்தமான ஒரு கவிதையாக தான் வந்து நான் பார்க்கிறேன். சோ, ஒருத்தர் பிரிஞ்சுட்டாங்க. இந்த பிரிவு நான் பாக்க பாக்க எனக்கு எப்படி ரத்தம் வந்தாக்க ரத்தத்த பார்த்தா தலை சுத்துமோ, அந்த மாரி இந்த பிரிவ நான் பார்க்கும்போது எனக்கு தலையே சுத்துது அப்படின்ற மாரி அவங்க சொல்லியிருக்கிறதா நெனைக்கிறேன். அடுத்தது என்ன? ஓகே. பிசாசு. தலைப்புக்காகவே இத எடுத்தேன்னு நெனைக்கிறேன். ஆமா. ஓகே. என்னன்னாக்க, எல்லாமே கொஞ்ச நேரம் உற்சாகங்கள், கொஞ்ச நேர தழுவல்கள், கொஞ்ச நேர பரிதவிப்புகள், கொஞ்ச நேர பிரியுங்கள். பிறகு என்னை தின்னும் தனிமையின் பிசாசு புதிர் மறைவுக்கு இழுத்துச் செல்லும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது, ஆம், இது உண்மை. என்னை கேட்டா இது வந்து உண்மை. அதாவது நம்ப யாராவது ஒரு ஆள் நமக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு அன்ப காட்டிட்டு போவாங்க. திடீர்னு நம்மள விட்டுட்டு போயிருவாங்க. ஏதேதோ நம்ம வாழ்க்கையில நடக்கும். எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தோம்னாக்க, நம்ம தனிமையில தான் இருப்போம். அது எண்ட் ஆஃப் த டேன்னு சொல்றத விட, நம்ம பிறக்கும்போதும் தனியா தான் பிறந்தோம். அ ரெட்டை பிள்ளைங்கலாம் எப்படின்னு என்ன கேட்காதீங்க. பொதுவா சொல்றேன் ஓகேவா? ஆக பிறக்கும்போது வந்து தாயின் கருவறையிலயும் நம்ம வந்து தனியா தான் பிறக்கிறோம். இறக்கும்போதும் வந்துட்டு தனிமையில தான் நம்ம வந்து போறோம். ஸோ இத பேஸ் பண்ணி எழுதியிருக்கலாம். அது இந்த ஒரு பார்வையும் இருக்கு. அத தவிர்த்து இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ ஒரு காதல்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுல உற்சாகம் இருக்கும், தழும்பல் இருக்கும், பரிதவிப்பு, பிரியம் எல்லாமே இருக்கும். ஆனா இது எல்லாமே கொஞ்ச நேரம் தான். திருப்பி பிரிவுன்னு ஒண்ணு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, நான் தனிமையில தான் போப்போறேன். சோ அந்த தனிமைய வந்து அவர் பிசாசுன்னு சொல்றாரு. ஆனா என்னைய கேட்டா அது வந்து தேவன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தனிமை ஒரு பொக்கிஷம். பட் ஆ அது நீண்ட நாளைக்கு இருக்காது. ஆஃப்கோர்ஸ் அது நீண்ட நாளைக்கு வந்துட்டு தனிமை அப்படின்றது, ஏதோ ஒரு விஷயத்த வந்து அடிக்கடி நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு தூண்டுதல்கள் வந்துட்டு ஏற்படுத்தும். அந்த வகையில கவிஞர் அவர்கள் வந்துட்டு இது எல்லாமே கொஞ்ச நேரம் தான். எப்படி பார்த்தாலும் அடுத்து வந்துட்டு ஒரு தனிமை அப்படின்ற புதிர் மறைவுக்குள்ள வந்துட்டு நம்ம போக தான் போறோம் அப்படின்றத வந்து கவிஞர் சொல்றத நான் புரிஞ்சிருக்கேன். அடுத்து என்ன? ஆ இது கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும்னு நெனச்சு எடுத்த கவிதை. இந்த கவிதைகள் எல்லாம் நான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரே பக்கம் 1வது பக்கம், 2வது பக்கம், 3வது பக்கம் அப்படின்னு இந்த கவிதைகள் இல்ல. நான் படிச்சுட்டே போம்போது எந்தெந்த கவிதைலாம் எனக்கு ஓகேவா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு 100 பக்கத்துக்கிட்ட படிச்சேன்னு நெனைக்கிறேன். அதுங்கள்ல இருந்து எடுத்த எடுத்த கவிதை தான் வந்து இது எல்லாமே. ஸோ நான் ஸ்ட்ரெய்ட்டா 1வதுலருந்து 10 அப்படின்னு எடுக்கல. அந்த வகையில இந்த கவிதைய பார்த்தீங்கன்னாக்க, இங்க வொர்க்கிங் அடல்ட்டா இருக்கின்ற அனைத்து தொழிலாளர்களுக்கும் அ இது பரிச்சயமான ஒரு என்ன சொல்றது? ரொம்ப ஏற்புடைய ஒரு கவிதையா இருக்கும். ஏன்னா, கவிதை படிக்கிறேன் பாருங்க. "கொஞ்சம் வேலையாக இருந்துவிட்டால், நண்பர்கள் இல்லாமலாகி விடுகிறார்கள். ரொம்ப வேலையாக இருந்தால், இந்த வாழ்க்கையே இல்லாமல் போய்விடும் போல் இருக்கிறது." அப்படின்னு வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாரி வச்சிருக்காங்க. இது வந்து இப்போ நான் வந்து இன்டர்ன் செஞ்சுகிட்டு இருக்கேன். ஜஸ்ட் நான் இன்டர்ன் தான் செய்றேன். ஆனா இப்ப ரீசன்ட்லி என் கூட படிச்ச என்னோட யூனிவர்சிட்டி நண்பர்கள் கூடயே வந்துட்டு எனக்கு தொடர்பு இல்லாம போயிருச்சு. அ வெளியாகி ஒரு 3 மாசம் கூட ஆகல. ஆனா நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு மெசேஜ் பார்க்கறதுக்கு டைம் இல்ல. எனக்கு ஃபோன் அடிக்கிறதுக்கு டைம் இல்ல. ஆ டீச்சர் போட்டாங்க உண்மைதானே அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஆமா. அப்ப பார்க்கும்போது எனக்கு எதுக்குமே டைம் இல்ல. இந்த இன்டர்னுக்கே நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் நான் அடுத்து வேலைக்கு போனா, காலைல எந்திரிச்சா வேலை. காலைல எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு, சாப்பிட்டுட்டு வேலைக்கு போறேன், வரேன். கொஞ்ச நேரம் டிவி பார்க்கறேன்னா படுத்து தூங்கிருவேன். திருப்பி ரிப்பீட். அந்த நம்ப எஸ்.ஜே. சூர்யா சொன்ன மாரி தான். வந்தா சுட்டான் போனா ரிப்பீட் அப்படின்ற மாரி, காலைல எந்திரிச்சு பஸ் எடுத்து வேலைக்கு போறோம், திருப்பி வீட்டுக்கு வரோம், திருப்பி காலைல எந்திரிச்சு அதே மாரி ஒரு ரொட்டீன் போம்போது, ஆ இது வேடிக்கையான ஒரு விஷயமா இருந்தாலும், அதுல என்ன கருத்து அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஆரோக்கியத்த இழந்துகிட்டு இருக்கோம். ரொம்ப நான் இதுல இன்வால்வ் ஆகுறேன், நான் அதுல இன்வால்வ் ஆகுறேன், நான் அத செய்றேன், நான் இத செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, மெயினா நம்ம கருதக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய ஹெல்த் அத நம்ம பார்க்கல. ஆரோக்கியத்த வந்து நம்ப கவனிக்கல. ஸோ நான் ஏன் இந்த ஆரோக்கியத்த பத்தி ரொம்ப ஆழமா சொல்றேன்னா, நான் இப்ப மெடிக்கல் சைட் தான் வந்துட்டு இன்டர்ன் செஞ்சுகிட்டு இருக்கேன். அங்க வர பேஷண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ம் எ எ ரொம்ப வருத்தமா இருக்கு. அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கோம். நம்மளுடைய உணவு சரியா கவனிக்கிறது இல்ல. நம்மளுடைய அன்றாட நடவடிக்கைகள சரியா கவனிக்கிறது இல்ல. நம்மலாம் என்ன பண்றோம்னாக்க, ஏதோ ஒண்ணு தேவை.
வேலைக்கு போகணும், காசு சம்பாதிக்கணும், நம்ம போகணும், அடுத்து குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்குமே. அப்ப உண்மையான இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம எப்ப பார்த்துக்க போறோம் அப்படின்றதுதான். சோ மேல நண்பர்கள் அது ஒரு பகுதியை வச்சிடலாம். கீழே பார்க்கும்போது இதே மாதிரி நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வாழ்க்கை இல்லாம போயிரும். ஒரு ஆரோக்கியமான இது லைஃப் ஸ்டைல் இல்லாம போயிரும் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். அடுத்து சோ இந்த வேலையில வந்துட்டு நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். எல்லாருமே அந்த உங்க ஆரோக்கியத்தை கவனமா பாத்துக்குங்க. ஓகேவா? அடுத்து என்ன? ஓகே. சோ லைஃப் பார்த்த சேனல் அப்படியே விட்டுட்டு எப்படி இங்க லவ்க்கு வந்துருவோம். வேறெங்கும் கிளைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. எனது பிரியத்தின் சாயலில் வேறு எவரையும் தேடாதே, எனது இந்த காதலுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை. படிச்சுன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு ஆள் காட்டுற அன்பு, ஒரு ஆள் மேல வச்சிருக்கிற பாசம் அப்படின்றது வந்துட்டு அது அந்த ஒருத்தவங்களால மட்டும்தான் முடியும். அதாவது நம்மளுடைய கைரேகை மாதிரி. என்னதான் நம்ம எல்லாம் வந்துட்டு கடவுள் வந்து ஒரு சிலர் வந்து 7 பிறவி அப்படிலாம் சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது, இல்ல ஒரே ஜாடையில இருக்கிறவங்க நம்மளுக்கே தெரியும். ஒரே மாதிரி முகங்கள் கொண்டவங்க, இல்ல ஒரே கருவறையில தான் நம்ம வந்து பிறக்கிறோம் அப்படின்னு பார்த்தா கூட, இப்ப எனக்கும் என் அண்ணனுக்கும் ஒரே கைரேகை இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. எனக்கு என் அம்மாவுக்கு இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. அதாவது தம்பின் அப்படின்னு சொல்றது அதிகமா நம்ம வந்து யூஸ் பண்றோம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது, அதுவே ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்லும்போது, நான் ஒரு ஆள் மேல ஒரு பிரியத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மாதிரியான பிரியத்தை இன்னொருத்தவங்க காட்டுவாங்கன்னு சொல்லி நம்ம தேடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா ஒரு ஆள் ஒரு ஒரு மாதிரி. சோ அதனால வந்துட்டு லைஃப் பத்தி சொல்றேன், காதல் பத்தி சொல்லிடுறேன். எல்லாரும் வந்துட்டு இருக்கிற காதல எல்லாருக்கிட்டையும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா பகிருங்க. ஓகேவா? அடுத்து என்ன? ஓகே. அடுத்த கவிஞனுடைய கவிதை வந்துட்டு அன்பின் விலை அப்படின்ட்டு கவிதை படிக்கிறேன். இந்த பொருளுக்கு எவ்வளவு விலை தர வேண்டும் என்று கேட்டாள். எந்த விலையும் தர வேண்டியதில்லை என்றேன். அப்படி எனில் என் அன்பையே விலையாக தரலாமா என்றாள். இல்லை இல்லை, பேசாமல் ஏதேனும் கையில் இருக்கும் காசையே கொடுத்து விடுங்கள் என்றேன் பதட்டமாக. ஒரு அன்பிற்கு உணவளிக்க, ஒரு அன்பை சீராட்ட, ஒரு அன்பிற்கு பொறுப்பாக இருக்க இனி ஒரு முறை என்னால் இயலாதுன்னு போட்டிருக்காங்க. அதாவது இயலாது அப்படின்ற மாதிரி. ஆமா. அதாவது பிரிவை எதிர்நோக்குறவங்களுக்கு வந்துட்டு இந்த கவிதை அப்படி கட்டி அணைச்சுக்கிற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, திருப்பியும் ஒரு அன்பை நான் ஏற்று அதன் வழி வரக்கூடிய வந்துட்டு பிரிவை நான் என்னால ஏத்துக்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு சக்தி இல்லாம பரவாயில்ல, நீ வந்துட்டு இருக்கிறதே கொடுத்துட்டு போன்னு சொல்றாங்க. அண்ணன் ஏற்கனவே ஆமா அண்ணன் அப்படிதான். ஏற்கனவே நல்ல அடி கொடுத்துருக்கீங்க, அதுவே போதும். சோ இதுக்கப்புறம் வந்துட்டு பெருசா எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த கவிதையை நான் இதுக்கப்புறம் எதுவும் சொல்லல. அடுத்து என்ன? ஓகே. இதையும் சொல்லணும். செல்ல எறும்பே, செல்ல பட்டாம்பூச்சியே, பொழுது விடிந்து பொழுதை அடைவதற்குள் 100 பேர் 100 கசப்பை தருகிறார்கள், 100 வெறுப்பை காட்டுகிறார்கள். என் செல்ல எறும்பே, என் செல்ல எறும்பே, எங்கிருந்தேனும் ஒரு துகள் சர்க்கரையை கொண்டு வாயேன். என் தங்க பட்டாம்பூச்சியே, என் தங்க பட்டாம்பூச்சியே, எந்த மலரிலிருந்தாவது ஒரு துளி தேனை கொண்டு வாயேன். அந்த இனிப்பில் கொஞ்சம் தூங்கிக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கவிதை. தற்காலத்துக்கு ரொம்ப தேவைப்படுகின்ற ஒரு கவிதையா வந்து நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் இது எல்லாத்தையும் வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையில இருந்துதான் எடுக்கிறேன். ஏன்னா பெருசா வேற எங்கேயும் சொந்தம் தேட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலே போதும். 100 பேரை சந்திக்கிறோம். நான் பஸ்ல தான் டிராவல் பண்றேன். பஸ்ல டிராவல் பண்ணும்போது பார்த்தா யாருமே பார்த்து சிரிக்க மாட்டாங்க. எல்லாரும் ஃபோன் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்கவங்க வேலையை அவங்கவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் அப்படியே பார்த்துட்டு வருவேன் எல்லாத்தையுமே. யாராவது ஒரு ஆள் சிரிக்க மாட்டாங்களா? இது வந்து கூட இருக்கிறவங்க அப்படின்றது ஒரு பார்வையா நம்ம பார்த்தாலும் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஒரு அன்புக்காக ஏங்குற ஒரு ஜீவன் வந்துட்டு யாராவது நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா? யாராவது நீ எப்படி இருக்கன்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கிற ஜீவன்கள் வந்து இந்த நிமிஷம் நான் இங்க கவிதை சொல்லிட்டு இருக்கக்குள்ள ஏதேதோ ஒரு மூலையில எல்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரியான ஆள்கள்லாம் நம்மள பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. அதனால நீ எறும்பு, நீ எங்கேயாவது சர்க்கரையை தேடி எடுத்துட்டு வா. பட்டாம்பூச்சி, நீ கொஞ்சம் மலர்ல இருந்து தேன் எடுத்துட்டு வா. அந்த இனிப்போடவாது நான் சந்தோஷமா இருந்துக்கிறேன். ஏன்னா இங்க இருக்கிறவங்க யாருமே வந்துட்டு அந்த அளவுக்கு இனிப்பா இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றத இந்த கவிதை வந்து உணர்த்துது அப்படின்றது என்னுடைய பார்வை. ஆக நம்மளுடைய இந்த பிஸியான காலகட்டத்தில் எல்லாரும் வந்துட்டு அடிச்சோம் புடிச்சோம் அப்படின்னு சொல்லி ஏதோ செஞ்சிட்டு இருக்கோம். அந்த காலகட்டத்துல உங்களுக்கு எதிர்த்தாப்புல யாராவது ஒரு ஆள் வராங்க அப்படின்னு சொன்னா, இல்ல உங்களை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு சொன்னா, சின்னதா ஒரு புன்னகையை போட்டுட்டு போங்க. நமக்கும் நாள் நல்லா இருக்கும், அவங்களுக்கும் நாள் நல்லா இருக்கும். அடுத்து
ஓகே. ஆமா, இதுவும் நல்ல முக்கியமான ஒரு கவிதை. அழிவை விரும்புகின்றவர்களுக்கு. யாரெல்லாம் இங்க யாருக்காவது சண்டை வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் செத்து போறேன், நான் சாவ போறேன் அப்படின்னு சும்மா பேச்சுக்காவது சொன்னீங்கன்னா, இந்த கவிதை நீங்க கண்டிப்பா படிக்கணும். ஆ நான் படிக்கிறேன் கேளுங்க. என் காலில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. மாத்திரைகள் கொள்கிறேன். அது சீக்கிரம் சரியாகிவிடும். என் கண் பார்வையில் ஒரு கோளாறு இருக்கிறது. சிகிச்சை எடுத்துக் கொள்கிறேன். அதுவும் சீக்கிரம் சரியாகிவிடும். என் இதயத்தில் ஒரு சிறிய சிக்கல் இருக்கிறது. பராமரிக்க வேண்டும். அதுவும் சீக்கிரம் சரியாகிவிடும். எனக்கு மனநலம் சற்று குன்றி இருக்கிறது. மருந்துகள் எடுத்துக் கொள்கிறேன். அதுவும் சீக்கிரம் சரியாகிவிடும். வாழ்வதில் பெரிய விருப்பம் ஒன்றுமில்லை. நான் அழிய வேண்டும் என்று விரும்பியவர்களுக்காகவே பிடிவாதமாக இங்குதான் இருப்பேன். நல்ல கவிதை. இதுக்கு ஒரு கைத்தறி கொடுத்துடலாம். ஏன்னு சொல்லும்போது, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நம்ம எல்லாம் சின்ன விஷயத்துக்கே வந்துட்டு நன்றி. நம்ம எல்லாம் சின்ன விஷயத்துக்கே வந்துட்டு செத்துடலாமா? இந்த வார்த்தை நான் இது நாகரிகமா இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. ஆனா நான் நம்ம இலகுவாக பயன்படுத்துகின்ற மொழி நடையில வந்து நான் சொல்றேன். ஏன்னா வீட்ல யாருமே வந்து நான் மடிந்து போயிடலாமான்னு சொல்ல மாட்டோம். அதனால வந்து நம்ம செத்துடலாமான்னு தான் சொல்லுவோம். அதனால அந்த இதுலயும் சொல்றேன். நம்மள பெரும்பாலும் நிறைய பேர் வந்துட்டு சின்ன விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப சின்ன விஷயத்துக்கு அதுவும் இந்த காலகட்டத்துல வந்து நிறைய பேர் வந்துட்டு தற்கொலை வந்து ரொம்ப அதிகமா பண்ணிக்கிறாங்க. எனக்கு நேரம் இருந்துச்சுன்னா நான் ஸ்டாட்டிஸ்டிக்கே எடுத்து காட்டலாம்னு நினைச்சேன். தற்கொலையோட ஸ்டாட்டிஸ்டிக் எவ்வளவு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி, எவ்வளவு காட்டுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. சிறிய விடயம் அப்படின்னு அவங்க இறக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அது அவங்களுக்கு பெரிய விஷயமாவே இருக்கும். ஆனா என்னை கேட்டா ஏதாவது இருந்தாலும் மோதி பாத்துரலாமே. என்னை கேட்டா வாழ்றதை விட கஷ்டமானது இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். சோ அந்த விதத்துல இவர் பாருங்க, இது அவர் நினைச்சு எழுதியிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கவிஞர் அவர்கள் வந்துட்டு நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவங்க வந்துட்டு இந்த இந்த கவிதையில இருக்கிறது வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையில இருந்த விடயங்கள் தான். ஆக அவருக்கு வந்து கால்ல பிரச்சனை இருக்கிறது. மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இருக்கு. கண் பார்வை கோளாறா இருக்கு. அப்பயும் நான் இருக்கேன். என் இதயத்திலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. அப்பயும் நான் இருக்கேன். மனநலமும் கொண்டு இருக்கு. இதெல்லாம். மத்ததெல்லாம் எனக்கு சரியா தெரியல. ஆனா அந்த கவிதையை நம்ம பார்ப்போம். இப்படிலாம் இருக்கும்போது, நான் யாரெல்லாம் நான் வாழக்கூடாதுன்னு நினைச்சாங்க பாத்தீங்களா? சோ அவங்களுக்காகவே நான் வாழ்ந்து காட்டுவேன். வேற எதுவும் பெரிய ஆசை இல்ல. அவரு நல்லா படிச்சு இப்ப வந்து பெரிய இந்தியாவுக்கே வந்துட்டு பிரதமர் ஆகுறதோ, அல்லது வந்துட்டு இந்த உலகத்தையே வந்து கட்டி போட்டு தன்னுடைய ஆளுமையில வச்சுக்கணும்னு நினைக்கிறதோ, இதெல்லாம் கிடையாது. அவரோட சின்ன ஆசை, என்னால நீ முடியாதுன்னு சொன்னா நான் வாழ்ந்து காட்டுறேன். அதை நீ பார்த்துட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்றது. சோ இந்த இந்த விஷயத்த வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப க்ளோஸா இருக்கவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. சின்ன விஷயத்துக்குலாம் மனம் தளர வேண்டாம். நம்ம வந்துட்டு எதா இருந்தாலும் முயற்சி செய்து நம்ம பார்ப்போம். எதா இருந்தாலும் முடியும்னு. இது கவிதை கலந்துரையாடலா இல்ல மோட்டிவேஷனல் இதான் யாரும் நினைக்க வேண்டாம். சின்னதா. ஏன்னா இதுக்கு அடுத்தடுத்து நீங்க எல்லாம் சொல்றதையும் நான் கண்டிப்பா கேட்டுப்பேன். நம்ம எல்லாமே இங்க ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ல தானே இருக்கோம். அதுதான். அடுத்து. ஓகே. மகிழ்ச்சியாக இரு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் கடைசி கவிதைன்னு நினைக்கிறேன். 11வது கவிதை. அப்படிதானே? இல்ல இன்னும் இருக்கா? இதுதான் கடைசி. கடைசியா மகிழ்ச்சியா நம்ம வந்து முடிக்கலாம். என்னன்னாக்கா மகிழ்ச்சியாக இருப்பதாக காட்டிக் கொள்ளாதே. உண்மையாகவே மகிழ்ச்சியாக இரு. இல்லாவிட்டால் இவ்வளவு போராட்டத்துடன் என்னிடமிருந்து விடுவித்துக் கொண்டது அர்த்தமில்லாமல் ஆகிவிடும். பட்ட கஷ்டங்களுக்கும் பலனில்லாமல் போய்விடும். என்னிடம் எதையோ நிரூபிக்க மகிழ்ச்சியின் பாவனைகளை வெளிப்படுத்தாதே. உண்மையாகவே மகிழ்ச்சியாக இரு. இது வந்து ஒரு காதலன் காதலிக்கு சொல்ற மாதிரி இருக்கலாம். அல்லது ஒரு காதலி காதலனுக்கு சொல்ற மாதிரி இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு உறவு முறையில கூட இது ஏற்பட்டிருக்கலாம். அதாவது என்னை விட்டு நீ போயிட்ட. என்னை விட்டு போகணுன்றதுக்காண்டி நிறைய எஃபோர்ட் எடுத்து நீ அதுல இருந்து பிரிஞ்சு போயிட்ட நீ சந்தோஷமா இரு. வாழ்த்துறாங்க. சந்தோஷமா இரு. ஆனா என்னை வெறுப்பேத்தணுன்றதுக்காண்டி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீ நடிக்காத அப்படின்னு சொல்றாங்க. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க சந்தோஷமாவே இல்ல அப்படின்னாலும் அவங்க சந்தோஷமாவே இல்ல அப்படின்னாலும் நம்மள வெறுப்பேத்துறதுக்காகவே நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. சோ அந்த மாதிரிலாம் வேணாம். எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். என்ன சொல்றது, ஒரு புரிதலுடைய அப்பாற்பட்ட நிலையிலிருந்து யோசிக்கும் போது நம்ம எல்லாமே மகிழ்ச்சியாவே இருப்போம். இங்க யாரும் இந்த சண்டையும் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கவிதையா வந்துட்டு இது இருந்திருக்கு. ஆக இதுதான் நான் எடுத்த அந்த 11 கவிதைகள். அதாவது 1798 இருந்து நான் படித்த அந்த 100 கவிதைகள்ல இருந்து அப்படி இப்படி பிழிஞ்சு எடுக்கப்பட்ட அந்த 11 கவிதைகள். ஸோ
இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்கு. புத்தகம் வந்துட்டு கையில் இருக்கிறவங்க கண்டிப்பா படிங்க. நல்லா இருக்கு. நம்மளால இலகுவா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் நான் ஏன் நிறைய விஷயத்த வந்துட்டு ஒரு லைஃப் ஸ்டைலோட ஒப்பிட்டு இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. தற்காலத்துல இந்த கலியுகத்தில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன் இதெல்லாம் நடக்குது, நடக்காம இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது ஒரு வாய்ப்பாவும் இருந்துச்சு. என்னுடைய கவிதையை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு தளமாவும் வந்துட்டு இந்த கவிமொன்றில் கவிதை கலந்துரையாடல் ஒன்று வந்து எனக்கு வழிவகுத்து கொடுத்தது. ஆக இந்த ரெண்டுத்து வழியாவும் எனக்கு நாலேஜ் கொடுக்கறதுக்கு இந்த கவிமொன்றில் கலந்துரையாடல் ஏற்பாடு செய்த பிருத்திவி அண்ணாவுக்கு மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் கலந்து இந்த பிள்ளை ஏதோ சொல்ல போதே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. இப்ப உங்களுடைய பார்வையை சொன்னா நான் பிருத்திவி அண்ணா கிட்டே கொடுத்துறேன். என்ன? ஓகே, மிக்க நன்றி திவ்யா, நல்ல விரிவான பார்வை வழங்கியதற்கு. சரி, இப்போதுல இருந்து நம்ம வந்து வாசக பார்வையை தொடங்கலாம். நான் வந்து என்னுடைய விருப்ப கவிதையிலேருந்து தொடங்குறேன். இந்த வேறொன்றும் வேண்டியதில்லைங்கிறது எனக்கு இவங்க கொடுத்த 10 கவிதைகள்ல ரொம்ப பிடிச்சிருந்தது. கவிஞர் மனுஷபுத்திரனுடைய கவிதைகள் வந்து நீங்க ஆழமா எந்த ஒரு லேயர்லயும் புகுந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவருடைய ஆரம்ப காலத்து கவிதைகள்லாம் வந்து நீரிலா நலமெல்லாம் வந்து அப்படி கிடையாது. பயங்கர டீப்பா என்கோடிங்லாம் போட்டு பயங்கரமா தான் எழுதியிருப்பாரு. தற்காலத்துல வந்து இப்ப இந்த கோவிட் காலத்துக்கு பிறகு அவர் எழுதின கவிதைகள், கோவிட் காலத்துல எழுதின கவிதைகள், அதுக்கு முன்னாடி எழுதுறதெல்லாம் வந்து அவங்க சொன்ன மாதிரி வெகுஜன மக்களை ஈர்க்கிற மாதிரி, வெகுஜன மக்களோட ஒத்து போகிற மாதிரியான கவிதைகளா இருந்தது. அதுல இப்ப இந்த கவிதைக்கும் எனக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னா, பிரம்மாண்டமான கனவுகளில் இருந்து உலகம் கனவுகள் சொல்லிட்டாங்க திவ்யா. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, 2021 எனக்கு ஒரு சின்ன ஒரு நோய் ஏற்பட்டது. ஓகே, அந்த நோய் வந்த பிறகு இந்த கவிதை தான் எனக்கு வாழ்க்கைன்ற மாதிரி. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஏகப்பட்ட வித்தியாசமான கனவுகள்லாம் இருந்தது. என்னென்னமோ செய்யணும், ஏதோ சாதிக்கணும், இதுல போட்டிருக்கிற மாதிரி உலகை வெல்லும் கனவுகள் எல்லாம் இருந்தது. ஆனா அந்த நோய் வந்து தாக்கிய பிறகு, இன்னும் அதுல இருந்து மீண்டு வந்துட்டு இருக்கேன் நானு. அந்த நோய் வந்து தாக்கிய பிறகு எனக்கு வந்து இந்த மாதிரி அந்த நோய் திரும்ப வராம இருந்தா போதும், அந்த தலைவலி திரும்ப வராம இருந்தா போதும், அந்த வென்டிலேட்டரை நான் பார்க்காம இருந்தா போதும் அப்படின்ற ஒரு லெவல் தான், உயிரோட இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் தள்ளப்பட்டேன் அந்த காலத்துல. ஆனா இப்ப அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்து திரும்பவும் வந்து பிரம்மாண்டமான கனவுகளுக்கும் உலகை வெல்லும் கனவுகளுக்கும் திரும்ப போயிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த இடத்த நம்ம வந்து விட்டுட்டோம்னா நமக்குள்ள இருக்கிற குழந்தையவே நம்ம அழிச்சிடுறோன்றத அர்த்தமாயிடும். பீயிங் அன் அடல்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வேண்டான்னு பாக்குறேன். ஸோ அதே வகையில இன்னொரு கவிதையும் நான் சொல்லிடுறேன். அந்த பீயிங் அன் அடல்ட்னு சொன்னதுனால, இந்த பக்கம் கொஞ்சம் வேலையாக இருந்து விட்டால் நண்பர்கள் இல்லாமல் இருந்து விடுறார்கள், வேலையாக இருந்து விட்டா வாழ்க்கை அப்படின்றத நானும் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இப்ப இந்த காலகட்டத்துல எனக்கு வந்து ஒரு முழுசா ஒரு 1/2 மணி நேரம் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதுவும் ஆசிரியரா இருக்கிறதுனால வீக்கெண்ட்ஸ், வார இறுதி நாட்கள்ல கூட திடீர்னு வேலைகள் வந்துகிட்டே தான் இருக்குது. இது அந்த காலத்துல இப்படி இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனா வாட்ஸ்அப், வீசாட், ட்விட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்த பிறகு நம்மளை ஈஸியா எளிதில் தொடர்பு கொள்ள முடியுங்கிறதுனால எந்த நேரத்துல வேணாலும் நமக்கு வேலை வருது. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பலவீனமா நான் கருதுறேன். ராத்திரி 12:30 மணி 1 மணிக்கு ஃபோன் பண்ணி, சார் இதை இன்னும் முடிக்கல, இது என்ன எனக்கு செய்ய தெரியல, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, நாளைக்கு முடிச்சிடணும் அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்கும். அதனால வந்து ரொம்ப வேலையா இருந்தா வாழ்க்கை இல்லாம போயிடும்ன்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஏன்னா நம்ம வந்து வாழ்க்கையில நினைவுகளை சேகரிச்சு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த நினைவுகள் வந்து வேலை இடத்துலயே ரொம்ப இருந்துச்சுன்னா அது ரொம்ப கம்மியா தான் கிடைக்குதுன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்ப நம்ம அனைவரும் வந்து வேற வேற இடத்துல வேலைக்கு போறோம். அதனால அந்த வேலைன்ற விஷயத்த வச்சு என்னால சொல்ல முடியல. பட் நம்ம அனைவரும் ஒரே மாதிரியான பள்ளி சூழலை தான் பார்த்துருப்போம்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஸ்கூலுக்கு போனோம், படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ எல்லாரும் ஸ்கூலுக்கு போய் போன்றதுனால நான் பள்ளி சூழலே எடுத்துக்கிறேன். நீங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் உட்காந்து ஒரு இடத்த உங்க பள்ளியை பத்தி நினைக்கும் பொழுது யாருமே வந்து நான் வந்து எவ்வளோ கட்டுரைகள் எழுதியிருக்கேன், எத்தனை வீட்டு பாடங்கள் செஞ்சிருக்கேன் அப்படின்னு யோசிச்சதே கிடையாது யாரும். சரிங்களா, நம்ம வந்து எவ்வளோ அரட்டை அடிச்சிருக்கோம், எத்தனை ரேஹாட் டைம்ல கேன்டீன்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட எவ்வளவு பேசணும், இது மாதிரியால தான் யோசிப்போம். இதை தாண்டி ஸ்கூல் டைம்ல முடிஞ்சு ஃபுட்சல் விளையாட போவோம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் யோசிச்சிருக்கோமே தவிர அந்த பள்ளியில நடந்த விஷயங்களை பத்தி நம்ம நினைச்சு பெருசா சிலாகிச்சுக்கிறதோ எதுவுமே நடந்தது கிடையாது. அதே மாதிரிதான் இந்த வேலை இடமும் சரி. நம்ம ஒரு 70-80 வயது ஆன பிறகு உட்காந்து யோசிக்கும் பொழுது நம்ம வேலை இடத்துல நாம பாருங்க கரெக்டா ஆரம்பத்துக்குலாம் பஞ்ச் பண்ணிருக்கேன் ஒரு நாளும் பஞ்ச் கார்ட்ல அப்படின்னு யாருமே நினைக்க போறது இல்லை. ஸோ நினைவுகளை சேகரியுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த கவிதையுடைய சீக்ரெட் என்கோடட் மெசேஜா நான் பாக்குறேன். ஸோ நானே பேசிட்டு இருக்க வேணாம்னு நினைக்கிறேன். அதனால மற்றவர்களுக்கும் வாய்ப்பு வழங்குறேன். வாசக பார்வையை பகிர்ந்து கொள்வதற்கு யாரேனும் தயாராக இருந்தால் நீங்க தாராளமா உங்களுடைய கையை உயர்த்தி வாசக பார்வை பகிர்ந்து கொள்ளலாம். ஓகே, காந்தி முருகன் அக்கா சொல்லுங்க.
ஓகே, அனைவருக்கும் வணக்கம். மனுஷபுத்திரனின் கவிதைகள் வந்து நான் 2021 முதல் வாசிச்சு வரேன். அதாவது கோவிட் காலகட்டத்துல தான். ஸோ அவரோட கவிதை வந்து ரொம்ப எளிமையா இருக்கு. அவருடைய சொற்கள், அவருடைய வரிகள் வந்து ரொம்ப எளிதில புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல இருக்கு. அப்படின்னு தான் வந்து பெரும்பாலும் நம்ம நினைக்கிறோம். இப்போ ஒரு கேக் பாக்குறோம். அந்த கேக் வந்து இப்ப அதுல வந்து கிரீம், அதுல சிப்ஸ் எல்லாம் போட்டு பார்த்ததோட ஒருவருடைய பொதுவான பார்வை என்னவா இருக்குன்னா, ஓ கேக் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நினைப்போம். அதுவே அந்த கேக் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாங்க இருந்தாங்கன்னா, அவங்க வந்து என்ன செய்வாங்க, அந்த கேக்ல வந்து ஓகே அந்த கிரீம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு? அந்த சிப்ஸ் எல்லாம் வந்து இந்த இப்போ சாக்லேட் கேக்னா, இப்ப அதுக்கு வந்து இந்த சிப்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கா? போதுமா? இல்ல அது வந்து அதோட அளவு கூடி போயிருச்சா? அப்படின்னு வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அது ஒரு பக்கம். அவருடைய கவிதை வரிகளை எடுத்துக்கிட்டோமா, எளிமையான வரிகளாக இருந்தாலும், அந்த கவிதை வரிகள் தரக்கூடிய அந்த ஆழமான பார்வைன்றத வந்து வேற விதம் தான். நம்ம வந்து பொதுவா அவரோட கவிதை எளிமைன்னு சொல்றோம். ஆனா அது வந்து வாழ்க்கை சூழல்ல வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளை, அதாவது விருப்பு வெறுப்புகளை வந்து அவரோட கவிதைகள் அதிகமா வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து அவருடைய கவிதைகள் வந்து இந்த 2021 நான் வாசிச்சதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது. அவருடைய கவிதை வந்து எழுதும் பொழுது அவர்ட்ட ஒரு பழக்கம் இருக்கும். எந்த நேரத்துல அவர் எழுதி முடிக்கிறாருன்றத கண்டிப்பா குறிப்பிடுவாரு. அப்படி பாக்குறப்ப வந்து நான் புரிஞ்சுகிட்ட விஷயம் என்னன்னா, காலையில அவர் எழுதக்கூடிய கவிதையா இருந்தா, அது வந்து ஒரு அன்பா இருக்கும். அதாவது இப்ப காலையில எழுந்த உடனே நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. அந்த எதிர்பார்ப்புகள் வந்து எப்படி இருக்கும்? இன்னைக்குள்ள நாள் நல்லா இருக்கும். நம்மள சுத்தி எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்படின்னு வந்து பொதுவா இருக்கும். அப்ப அவரோட கவிதை அதே மாதிரிதான் இருக்கும். அதுவே ஒரு மாலை நேரத்துலன்னு சொன்னா, நான் அதை எப்படி பார்த்தேன்னா, ஒரு மாலை நேரத்து மயக்கம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் அதை வந்து பார்த்தேன். அவருடைய கவிதைகள்ல வந்து கொஞ்சம் அவருக்குள்ள இருக்கிற அந்த சிக்கல்களை வந்து கொஞ்சம் வெளிப்படுத்தி இருப்பாரு. ஆனால் அதுவே இரவு 10 மணிலேருந்து அந்த 12 மணிக்குள்ள அவர் எழுதக்கூடிய கவிதைகள்ல வந்து அதிகமா நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு தனி மனிதனுடைய சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகள், இந்த சமுதாய கட்டமைப்புகள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள், இதெல்லாம் வந்து பெரும்பாலும் அவர் இரவு நேரத்துல தான் அந்த கவிதைகளை குறிப்பிட்டிருக்காரு. இப்ப திவ்யா அங்க கொடுத்திருக்கிற கவிதைகள்ல வந்து ஒவ்வொரு கவிதைக்கும் வந்து நான் ஒவ்வொரு விதமான இதைதான் நான் பார்த்திருந்தேன். கனவில் தேம்புதல். இது வந்து ஒரு சமுதாயத்தின் மீது அவருக்கு ஏற்பட்ட ஒரு வலி, ஒரு கோபம், அந்த சிக்கல்ல இருந்து வந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாத ஒரு துயரத்தை வந்து அவர் வந்து அந்த கவிதையில சொல்லியிருக்காரு. அப்ப இந்த கவிதையை வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா, தூக்கம் வந்து நம்மளுடைய ஒரு சிறு துயரத்தை வந்து ஒரு பெரிய துயரத்தை ஒரு சிறிது நேரம் வந்து ஒத்தி பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா அங்க வந்து மாறி நிக்குது. இந்த கவிதையை வந்து நான் அப்படிதான் பார்த்தேன். இப்ப வேறொன்றும் வேண்டியதில்லை. இந்த கவிதை வந்து அவர் மாலை நேரத்துலதான் எழுதியிருக்காரு. அப்ப அந்த மாலை நேரத்துல வந்து அவர் பெருசா வந்து இந்த சமுதாயத்தின் மீது எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு சாந்தமான நிலையில் தனக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த கனவுகள், அதுல இருந்து வெளியே வர்றது எப்படி, இதெல்லாம் வந்து ரொம்ப ஆஹ் மற்றவர்களுக்கு வந்து புரியும்படி வந்து அழகா சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கு பிறகு வந்து பிரிவெனும் பழக்கம். இது வந்து அவருக்குள்ள ஏற்பட்ட அந்த பிரிவு, அந்த வலி, அதாவது ஒரு பிரிவு வந்து எதை எப்படி எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னா, நமது மனம் வந்து பக்குவப்பட வேண்டும். அந்த பிரிவை நினைத்து வந்து நம்ம வந்து வருத்தப்படுறதை விட அந்த பிரிவை வந்து ஒரு மனம் பக்குவத்துக்கு நம்ம உட்படுத்த வேண்டும் அப்படின்றத வந்து இந்த கவிதையில சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த கவிதை வந்து அவர் எழுதியிருக்கிற நேரம் இரவு நேரம். அப்ப ஒரு நாள் முழுதும் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, காலையில இருந்து இரவு வரைக்கும் வந்து அந்த காலகட்டத்தை வந்து அவர் கடந்து அந்த இரவுல தூங்க போறதுக்கு நேரம், இதுக்கு மேல வந்து இந்த மனசு வந்து இந்த பிரிவை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. இதுக்கு மேல வந்து நம்ம அந்த பிரிவை வந்து மனதால வந்து பக்குவப்படுத்தி கொண்டு நம்மளோட அடுத்த கட்ட நகரம் நோக்கி நம்ம போயிடணும் அப்படின்றத வந்து இந்த கவிதையில காட்டியிருக்கதான் நான் நினைக்கிறேன். 4வது கவிதை வந்து ஒரு நிதானமா வந்து அந்த கவிதையை சொல்லியிருக்காரு. அவருடைய அந்த ரத்தம் சிந்துதலை வந்து அவர் பார்க்கிறது வந்து தலை சுற்றுகிறது வந்து ரொம்ப பொறுமையா நிதானமா அப்படிதான் வெளிப்படுத்தி இருக்கதான் நான் நினைக்கிறேன். அடுத்தது 5வது வந்து பிசாசுன்ற கவிதை. இந்த கவிதை வந்து ஒரு தனிமையின் விரக்தி அப்படியாதான் பார்க்க தோணுது. எப்படின்னா, இந்த உலகத்துல வந்து நமக்கு எதுவுமே வந்து நிரந்தரம் இல்ல. உற்சாகமா இருக்கட்டும், ஒரு வெற்றியா இருக்கட்டும், ஒரு தோல்வியா இருக்கட்டும், ஒரு பிரிவா இருக்கட்டும், எதுவுமே வந்து நமக்கு வந்து நிரந்தரம் இல்ல. அப்படி நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம ஏன் வந்து நம்மள போட்டு வந்து வருத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து இந்த கவிதையில வெளிப்படுத்தி இருக்காரு. அடுத்தது 6வது வந்து வேலையாக இருக்கையில்.
இது வந்து ஒரு தனி மனிதனுடைய கோபமாக தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு மனிதன் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டாலே இப்ப திவ்யா சொன்ன மாரி, பிரீத்திவி சொன்ன மாரி, அதுக்கப்புறம் மற்றவர்களோட பார்வையில வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒதுக்கப்பட்டுக்கிட்டே போயிடுறோம். அடுத்ததாக 7வது கவிதை. 7வது கவிதை வந்து அவர் எழுதியது வந்து காலை நேரத்துல வந்து அவர் வந்து இந்த உலகத்தின் மீது ஒரு எதிர்பார்ப்பை வந்து வைக்கிறாரு. எப்படின்னா ஒரு அன்பு. இந்த பிரியத்தின் சாயலில் வேறு எவரையும் தேடாதே, எனக்கு இந்த காதலுக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லை. அதாவது அவர் கொண்ட அந்த பிரியத்துல வந்து இவர் எதையும் தேடாத, எனக்கு எங்கேயும் கிளைகள் இல்லை, நான் ஆனாதான் இருக்க அப்படின்றத வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. 8வது கவிதை அன்பின் விலை. இதுவும் வந்து இந்த மாய உலகின் மீதான ஒரு விதமான வெறுப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இப்ப எந்த விலையும் தர வேண்டியதில்லை அப்படின்னு வந்து ஒரு கட்டத்துல வந்து அவர் சொல்லிடுறாரு. அப்ப இந்த அன்புன்றது இதெல்லாம் வந்து மனித வாழ்க்கையில வந்து ஒரு மாயமா தான் இருக்கு, எதுவுமே வந்து நமக்கு ஒரு நிரந்தரமா இல்லை அப்படின்றத வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. 9வது கவிதை, எனக்கு இந்த 9வது கவிதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு தனி மனிதனோட கோபத்தை வந்து அதுல சொல்லியிருக்காரு. அந்த சிக்கல்ல இருந்து வந்து அந்த சிக்கலை பத்தி வந்து அதையும் சொல்லியிருக்காரு. அதை வந்து களைய முடியாம இருக்கிறப்ப தான் ஒரு எறும்பு போல இருந்தா எங்க வேணாலும் போயிடலாமே, இந்த பிரச்சனையில இருந்து வெளியாயிடலாமே, அதே போல தான் வந்து ஒரு பட்டாம்பூச்சி போல இருந்தா சந்தோஷமா பறந்து போயிடலாமே அப்படின்றத வந்து இந்த கவிதையில வந்து வெளிப்படுத்தி இருக்கிறதா உணர முடியுது. 10வது கவிதை வந்து சமுதாயத்தின் மீதான ஒரு வெறுப்பு. எனக்குள்ள என்ன நடந்தாலும் வந்து நான் மாறிடுவேன், நான் என்ன வந்து என்னை மாத்திக்க முடியும், என்னை வந்து ஒரு மேம்படுத்தி கொண்டு என்னால கொண்டு வர முடியும். ஆனா இந்த உலகம் வந்து இந்த சிக்கல்ல இருந்து என்னை வந்து என்னை வந்து வெளியாக்க விடாது. அதாவது இந்த சிக்கல்ல இருந்து என்னை வந்து விடுவித்துக் கொள்ள இந்த உலகம் வந்து என்னை விடுறதில்ல. அததான் வந்து இந்த சமுதாயத்தின் மீது வந்து அவர் ஒரு வெறுப்பா வந்து இந்த கவிதையை வந்து காட்டியிருக்காரு. அடுத்து 11வது மகிழ்ச்சியாக இரு. இந்த கவிதையில வந்து மனசாட்சி தான் பேசுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா எப்பயுமே வந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியல, ஏன்னா நமக்குள்ள வந்து பல சிக்கல்கள் வந்து இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களும் வந்து பல பேருக்கு வந்து சிக்கலாகவும் இருக்காங்க, அவங்களும் அவங்களுக்கு சிக்கலாகவே இருக்காங்க. இதுல வந்து எந்த வரினா என்னிடமிருந்து விடுவித்து கொண்டது அர்த்தம் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்றாரு. பெரும்பாலும் நமக்குள்ள ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் போது நம்ம அதிகமாக பேசக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய மனசாட்சியா தான் இருக்கும். அப்ப அந்த மனசாட்சிக்கிட்டே இருந்து கூட இதுக்கு மேல வந்து இந்த பிரச்சனை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு கூட நம்ம வெளியே வருவோம். ஆனா அந்த பிரச்சனைகள்ல இருந்து நிச்சயமா நம்ம வந்து வெளியாக மாட்டோம், இன்னும் திரும்ப திரும்ப அதே பிரச்சனைகளை தான் போவோம். அப்ப அந்த மனசாட்சி நமக்கு என்ன சொல்ல வருது, நீ என்கிட்ட இருந்து போனாலும் இன்னும் அந்த சிக்கல்ல தான் தவிக்கிற, அப்படி நீ சிக்கல்ல வந்து தவிக்கிறப்ப வந்து நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி வெளியே காட்டிக்காத, நீ உண்மையா எப்படி இருக்கு, நீ சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா காட்டு, நீ கவலையா இருந்தா கவலையாவே காட்டிக்கோ அப்படின்றத வந்து இந்த ஒட்டுமொத்த கவிதையில வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய பார்வையில வந்து அவருடைய கவிதைகள் பெரும்பாலும் வந்து ஒரு தனி மனித போராட்டம், தனி மனித சிக்கல், இந்த சமுதாயத்தின் மீது ஒரு தனி மனிதனோட கோபதாபங்கள் இததான் வந்து அதிகமா சொல்லி இருக்கதா வந்து நான் நினைக்கிறேன். என்னுடைய பார்வை அவ்வளவுதான் ஐயா. மிக்க நன்றி காந்தி முருகன் அக்கா அவர்களுக்கு. வேறு யாரேனும் உங்கள் பார்வையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா? வணக்கம் ஐயா. வணக்கம் சி, சொல்லுங்க சார். என்னுடைய பார்வையில இருந்து பிரிவினும் பழக்கம், அதாவது என்னன்னா பிரிவுகள் வந்து இந்த உலகத்துல வந்து நிரந்தரம், பிரிவு இல்லாம இருக்க முடியாது. எந்த சமயத்துல பிரிவு வரும் நம்ம சொல்லவே முடியாது. நண்பர்கள், குடும்பம், இப்ப இறப்பு, பிரிவு வந்து கொண்டேதான் இருக்கின்றது. அப்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம அந்த பிரிவுகளை வந்து தாங்கும் போது பெரிய பிரிவு, நம்மளுக்கு பெரிய பிரிவுன்னு வரும் பொழுது அது வந்து என்ன, அது தொடர்கதை தான். தொடர்ந்து வரும் பொழுது அதை நம்ம பழகி கொள்ளும் பொழுது ஒவ்வொரு முறையும் அது பழக்கத்துக்கு வந்துடும். பிரிவு வந்து நம்ம அத நம்மளுக்கு அது மனசுல வந்து என்ன ஆயிரும்னா, இந்த பிரிவு தானே, இந்த பிரிவு தானேன்னு நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய பிரிவா தோன்றாத பழக்கமாயிரும். அப்ப என்ன நம்ம சொல்லுவோம்னா, அந்த பிரிவினும் பழக்கமே நம்ம வாழ்க்கையில நம்ம பழகிட்டோம்னா நம்ம அந்த பிரிவை நினைக்க மாட்டோம் அப்படின்னு எனக்கு என்னுடைய பார்வையில இன்னொரு கவிதை சொல்லலான் இருக்கேன். வேலையாக இருக்கையில், இப்ப ஆசிரியர் அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேலை அப்படின்னா நண்பர்கள் தான் இருக்க மாட்டாங்க. இப்பொழுது நம்ம பார்த்தோம்னா
ஆசிரியர் இருக்கின்ற நமக்கு வந்து இந்த ஆன்லைன் வேலை, இந்த வாட்ஸ்அப்ல வீட்டிலையும் வந்து பள்ளியில் மட்டும் இல்ல, விடுமுறையிலையும் கூட நம்ம வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, குடும்பம் குடும்பம் இருக்கு. இந்த வேலையை தான் நம்ம பெருசா நினைக்கிறோமே தவிர, குடும்பத்துல நம்ம ஒரு பக்கமா ஒதுக்குற நம்ம காலகட்டம் வந்து கொண்டுதான் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் தான் சரி செய்யணும். அப்படின்னும் போது நம்மளுக்கு இந்த வேலையும் நம்ம ஓடும் பொழுது நமக்கு ஆரோக்கியம், குடும்பம் எல்லாமே நமக்கு பாதிக்குது. ஸோ முதல்ல நம்மளுடைய தோழி வந்து அவங்க திவ்யா நல்லா விளக்குனாங்க. ஸோ இது என்னோட பார்வையில இப்ப சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அந்த மாதிரி நம்ம வேலை ஓடிட்டு நம்ம கவனிக்காம இருந்தோம்னா ஆரோக்கியம் பாதிச்சுன்னா அடுத்து நம்ம வந்து நம்மளுடைய வேலையில மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம வந்து இல்லாமலே போயிருவோம் அப்படின்னு என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். ஓகே, மிக்க நன்றி தமிழ்செல்வி டீச்சர். அடுத்தவர் பயங்கர அமைதியா இருக்கு. வேற யாரேனும் கவிதை குறித்து பார்வைகள் பகிர்ந்து கொள்ள போறீங்களா? வணக்கம் ஐயா. ஓகே, வணக்கம், சொல்லுங்க. எனக்கு பிடித்த இன்று வந்து சகோதரி பகிர்ந்து கொண்ட கவிதைகளில் வந்து எனக்கு பிடித்தமான கவிதை வந்து பிரிவினும் பழக்கம். ரொம்ப அருமையான கவிதை. இந்த பிரிவுன்ற வார்த்தைய நம்ம யாருமே கடக்காம வந்ததே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி கடக்காம வந்திருந்தா அது ஒரு மனித பிறவியே இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நான் என்னுடைய பார்வையில இந்த கவிதை எப்படி பாக்குறேன்னா, பிரிவின் உணர்வுகளையும் தருணங்களையும் நாம் நினைத்து பார்ப்பதை விட அதை சுவாசித்து பார்க்க தொடங்கினால் நாம் வாழ்ந்த காலங்களிலும் சரி, இனி வாழும் காலங்களிலும் சரி, அழகான அன்பின் தேடல்களாகவும் நேசித்த நிமிடங்களாகவும் வழிகளில் பிறந்த வழிகளாகவும் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக இழந்து விட்டேன் என்று கூறுவதும் பிரிவுதான், தவறவிட்டேன் என்று கூறினாலும் பிரிவுதான். ஆக அந்த பிரிவுகளில் வாழ்க்கையின் பாடங்களை நாம் இப்பொழுதிலிருந்தே கற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். கவலையை மறக்க அதை கடந்து சென்றால்தான் வாழ்க்கை. ஆக பிரிவையும் நேசிக்க கற்றுக்கொள்வோம். நன்றி. ஓகே, மிக்க நன்றி, மிக்க நன்றி. தனியா எழுதி வச்சு சொல்றாங்க போல, ஃப்ளோவா வருது, செம்மையா இருக்கு. சரி, அடுத்தது. வணக்கம், வணக்கம் சாந்தடி, சொல்லுங்க. நான் இந்த வேலையாக இருக்கிறேன் கவிதையை பத்தி பேசலாமா? பேசலாம் டீச்சர், தாராளமா பேசலாம். சரி, 2 பேர் பேசுறத வைத்து 3 பேர் பேசியிருக்கீங்க. அதை வச்சு இதை கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். நம்ம வேலையில் இருக்கும்போது வேலையில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால யாரோடையும் தொடர்பு கொள்ள மாட்டோம். அதனால யாரும் நம்மளோட தொடர்பு கொள்ள மாட்டாங்க. வேலையில் இல்லாத போது ஒரு வேலையும் இருக்காது, ஆனால் நம்ம மட்டும் பிஸியாக இருப்போம். ஏன்னா நான் இப்போ அப்படி தான் இருக்கேன். ரிட்டையர் பண்ணிட்டு ரொம்ப பிஸியாக இருக்கேன். அப்பயும் நம்மளோட நண்பர் வட்டத்தை நம்ம இழந்துருவோம். இப்போ பிரித்திவி சொன்ன மாதிரி நமக்கான எதையும் நம்ம சேமித்து வைப்பது கிடையாது. அப்போது ஒரு ஒரு சீனியர் டீச்சர் அப்படிங்கிறதுனால அங்கே போயிடுறேன் கொஞ்சம். நம்ம திவ்யா அம்மா சொன்ன மாதிரி தான், நமக்கான நேரத்தை நம்ம தான் ஒதுக்கிக்கணும், நம்ம தான் வகுத்துக்கணும். பிரித்திவி 12 மணிக்கு வர மெசேஜுக்கெலாம் வேலை செய்ய தேவையே இல்லைப்பா. அது வந்து எஸ்கேல இது நடக்கிறது இல்லை, எல்லா தமிழ் பள்ளிக்கூடங்கள்லையும் தான் இது அதிகமாக நடக்குது. நமக்கான ஏன்னா ஓடி 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 அந்த 60 வயசு ஆகுதுல்ல, திரும்பி பார்த்தோம்னா நமக்கான அந்த பள்ளிக்கூடத்தில் அல்லது வேலையிலான சேமிப்பு நமக்கு ஒன்றுமே நினைவில் நிற்காது. மிஞ்சி மிஞ்சி போனால் திட்டு வாங்கினது ஒரு வேளை ஞாபகத்தில் இருக்கலாம். ஆக வேலையாக இருக்கிறேன் என்று நட்பை இழந்து விடாமலும் உறவுகளை ஒதுக்கி வைத்து விடாமலும் அரவணைத்துத்தான் போக வேண்டிய சூழல் நமக்கு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. இந்த கவிதை எனக்கு படித்ததோட ரொம்ப பிடிச்ச கவிதை. திவ்யா, எல்லா கவிதையுமே ரொம்ப சிறப்பாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போது நான் அடுத்து வர என்னோட பார்வையிலே கூட உங்களை பின்பற்றி கொஞ்சம் செய்யலான்னு நினைக்கிறேன். நன்றி. ஓகே, மிக்க நன்றி ஆசிரியை. அடுத்தபடியாக வேறு யாரும் பேச? அந்த நானும் நன்றி சொல்லிக்கிறேன் டீச்சருக்கு. நன்றி டீச்சர். ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை, பேசலாம். நீங்கள் மைக் ஆன் பண்ணி கூட பேசலாம். இந்த இடத்துல வந்து அப்படியே டீட்டெயில்டாக வேறு யாரும்? நான் சில கருத்துக்கள் தெரிவிக்கலாமா? வணக்கம் சாமிநாதன் சார், சொல்லுங்க.
இந்த கவிதையில வந்து எனக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை. அந்த கவிதையில கேக்குதா? நல்லா கேக்குது சார். ஆஹ் அதுல ஒரு வரி சொல்லியிருக்காரு, பிரியத்தின் சாயலில் எனது பிரியத்தின் சாயலில் வேறு எவரையும் தேடாதே. ஆஹ் அடுத்த வரி என்ன சொல்லியிருக்காருன்னா, எனது இந்த காதலுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை. அதுல என்ன எனக்கு ஒரு இதுனா, இங்க காதல் அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுனால, காதல் அப்படிங்கிறது காமம் இல்லாம காதல் இல்லை. ஸோ அப்ப பிரியம்ங்கிறத எதை எதை சொல்றாரு அப்படிங்கிறதுல ஒரு ஒரு இது இருக்கு. இது வந்து கொஞ்சம் நுட்பமான கவிதை. இது ரொம்ப அருமையான கவிதை. எனது பிரியத்தின் சாயலில் வேறு எவரையும் தேடாதே, எனது இந்த காதலுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை. அப்படின்னா என்ன என்ன இது வந்து பல வகைகளா நம்ம புரிஞ்சுக்கலாம். எனக்கு புரியுது, என்னுடைய புரிதல சொல்ல போனா, அவர் வந்து காதலுக்கு பிரியமும் ஒரு காதல்ல வருது அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அந்த வார்த்தையை வச்சு நான் சொல்றேன். எல்லாருமே வந்து காதலை வந்து அன்புக்கும் காதலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அதுதான். ஏன்னா இப்போ இங்கிலீஷ்ல எல்லாத்தையுமே ஜெனரலைஸ் பண்ணிடுவாங்க லவ் அப்படின்னு ஒரே வார்த்தையில. ஸோ அம்மாவுக்கும் லவ் தான், பூனைக்குட்டிக்கும் லவ் தான், அனிமலை லவ் பண்ணாலும் லவ் தான் சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே லவ் தான் சொல்லுவாங்க. பட் தமிழ் மட்டும் ரொம்ப ஒரு தொன்று தொட்டு ரொம்ப நம்ம மொழிங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. தமிழ் மட்டும் வந்து அந்த உணர்ச்சிகளுக்கும் அந்த அன்புக்கும் நிறைய வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க. அதுல வந்து பாசம், அன்பு, இந்த வார்த்தை பிரியம்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுல எனக்கு வந்து இந்த பிரியத்தின் சாயலின்ற அந்த பிரியம்ங்கிற வார்த்தை வந்து ரொம்ப இழுக்குது என்ன. இவ்வளவு அருமையா பயன்படுத்தியிருக்காரு அந்த இடத்துல அப்படின்ட்டு. ஸோ ஐ ரியலி அட்மைர் தட் வேர்ட். கரெக்டா இந்த வரிகள் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ரெண்டாவது கவிதை, ரெண்டே கவிதை தான் சொல்ல போறேன். இதுல இன்னொரு கவிதை வந்து அந்த எனது பிரியத்தின் சாயலில் வேறு எதையும் தேடாதே, எனது இந்த காதலுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லைங்கிறது, காதலுக்கு ப்ரப்போஸ் பண்ணும் போதும் இந்த கவிதையை பயன்படுத்தலாம், காதல இருந்து பிரிஞ்சு போன பிறகும் இந்த கவிதை வந்து அவங்களுக்கு மேட்சா இருக்கும், காதல்ல இருக்கும் போதும் இந்த கவிதை மேட்சா இருக்கும். அதான் வந்து இந்த கவிதையோட சிறப்பா நான் நினைக்கிறேன். ஒருத்தர் காதல் செய்ய முயற்சி செய்யும் போதும் இந்த கவிதை நல்லா இருக்கும், ஒருத்தர் காதலிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் இந்த கவிதை நல்லா இருக்கும், அந்த காதலை விட்டு பிரிந்த பிறகும் இந்த கவிதை நல்லா இருக்கும். அந்த 3 வகையான காதலையுடைய இதுக்கும் வந்து இது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய இது. ரொம்ப என்னை என்ன சொல்றது, என்னை ஈர்த்த கவிதை இது. அடுத்து இன்னொன்னு வந்து மகிழ்ச்சியாக இரு. அந்த கவிதையோட ஒரு நீட்சியா பாக்குறேன் நான் இதை. ஏன்னா இந்த கவிதை வந்து எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இது என்னுடைய ஆஸ்பெக்ட்ல தான் நான் சொல்றேன். ஒரு ஒரு பெண்ணோ அல்லது ஒரு ஆணோ ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு காதலையோ அல்லது ஒரு திருமண பந்தத்திலேயோ ஏதோ ஒரு உறவு பந்தத்திலோ இருந்துட்டு அவங்க பிரியும் பொழுது, அது கரெக்டா ஆணா பெண்ணா கூட சொல்லல, 2 நண்பர்களா கூட இருக்கலாம், மகிழ்ச்சியா இருப்பதா காட்டிக் கொள்ளாதே, உண்மையாகவே மகிழ்ச்சியாக இரு, இல்லைவிட்டால் இவ்வளவு போராட்டத்துடன் இன்னிலிருந்து விடுவித்துக் கொண்டது அர்த்தமில்லாமல் போய்விடும், பட்ட கஷ்டங்களுக்கு பலனில்லாமல் போய்விடும், என்னிடம் எதையோ நிரூபிக்க மகிழ்ச்சியின் பாவனையை வெளிப்படுத்தாதே, உண்மையாகவே மகிழ்ச்சியாரு. இந்த 2 கவிதையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன விஷயம்னா, அந்த 3 காதலுக்குமே, காதல் பண்றதுக்கு, காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு, காதல் முடிஞ்ச பிறகு, மூணுத்துக்குமே பொதுவா இருக்கு அந்த கவிதை. அதே மாதிரி இந்த கவிதை எப்படின்னா, 2 ஆண் நண்பர்களுக்கும் பொருந்தும், ஒரு ஆண் பெண் நண்பர்களுக்கும் பொருந்தும், ஆண் நண்பர்கள் வந்து கணவன் மனைவிகள் பிரிந்து போனதுக்கும் பொருந்தும். இந்த கவிதை வந்து எல்லாத்துக்குமே பொருந்துற மாதிரி இருக்கு. அதுலதான் வந்து மனுஷபுத்திரன் வந்து ரொம்ப அருமையா அந்த 2 கவிதையும் எழுதியிருக்குதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஜென்ரலைஸா இருக்கு இந்த கவிதை. இந்த கவிதை வந்து எந்த ஒரு பிரிவுக்கு போட்டாலுமே கரெக்டா இருக்கும். அது மாதிரி எழுதுறது ரொம்ப சிரமம். ஏன்னா நம்ம பொதுவா நம்ம கவிதை எழுதும்போது ஏதாவது ஒரே ஒரு கருத்தை மையம் வச்சு படுத்தியோ அல்லது ஒரு காதல் பிரிவு அல்லது நட்பின் பிரிவு அந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு பிரிவினுடைய இதை மட்டும்தான் மையப்படுத்தி நம்மளால எழுத முடியும். இப்ப என்னெல்லாம் அந்த மாதிரிதான் ஏதாவது ஒரு கான்செப்ட்னா அந்த கான்செப்ட் நோக்கி தான் போவோம். ஆனா இவர் எழுதியிருக்கிற 2 கவிதையுமே எல்லாத்துக்குமே பொருந்துற மாதிரி எழுதியிருக்காரு. ரொம்ப பிரமாதமா எழுதியிருக்காரு. ஒரு இந்த 2 கவிதை எனக்கு கொடுத்த அந்த தோழிக்கு ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி, அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. ஓகே, மிக்க நன்றி சார். தொடர்ந்து வேறு யாராவது உங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொள்ள விரும்புறீங்களா? சரி, அப்படி இல்லைங்கிற பட்சத்துல இன்றுடன் கவிமொன்றில் கலந்துரையாடல் 1 ஒரு நிறைவுக்கு வருகிறது. வருகை புரிந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நன்றி. நன்றி அண்ணன், அனைவருக்கும் நன்றி. நன்றி. நன்றியா.